ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் டக்குன்னு ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டை அரைச்சி ஆட் பண்ணிக்குவோம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருவோம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு பட்டை ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுவோம். அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ மட்டனை அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கணும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். சுற்றி இருக்கிற அந்த மசாலாலாம் தண்ணி ஊற்றி எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு குக்கரை மூடி விசில் விட்டலாம். நான் ஒரு 3 விசிலும் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இளங்கறியாக இருக்கிறனால 3 விசில் சிம்மில் வச்சு எடுத்தால் போதும். கறி கொஞ்சம் ரெட்டிஸாக முத்தலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 5 விசில் வச்சு சிம்மில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கறி நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா நல்லா பஞ்சாட்ட சாஃப்டாக வெந்திருக்கு. இதை கொஞ்சம் சிம்மிலையே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் மேலால் திரண்டு நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு மட்டன் கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பஞ்சாட்ட கறி வெந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் கிரேவி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.